ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல எனக்கு ஒரு மாதிரி திகட்ட ஆரம்பிச்சு. திருப்பியும் ரிப்பீட்டா அதே தான் வரும். அந்த பேட்டர்ன் மாதிரி. லைக் இஃப் யூ ஆர் நாட் a hardcore fan, I think ரெண்டாவது வாட்டிலாம் பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஏகே வராரு வழி விடுறா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. You don't take any of it seriously. So எனக்கு என்னன்னா ஒரு 15 minutes மட்டும் 15-20 minutes maybe 30 minutes I was like okay it's fun and all that, but அதுதான் படம்னு தெரிஞ்சோன்னா after a while இது வந்து 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இப்போ போயிட்டு ஐ எம் வெயிட்டிங் வந்து இன்டர்வல் வந்ததுன்னா it seems like நீங்க என்ன பண்றீங்கன்னு புரியுது, பட் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. அது இப்படி போச்சா, ஆனால் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணாங்களா, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒரு 20 to 30 minutes இட் வாஸ் ஓகே, பட் அதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் ஓ மை காட், படத்தில் வேறு ஒன்றுமே இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. இது ஒன்றும் பெருசாக நான் வந்து உலகத்தையே மாற்ற போகிறேன், இந்த கதைனால சொசைட்டியை மாற்ற போகிறேன் அந்த மாதிரிலாம் சொல்ல. நான் வந்து அஜித்தை செலிப்ரேட் பண்ண போகிறேன். அதான் படத்தோட மிஷன். அவர் ஒருத்தர் பார்த்தாரேன் அதெல்லாம் திருப்பி ரொம்ப ரெண்டு தடவை 3 தடவை அப்படிலாம் வந்து எனக்கு actually I didn't understand why they were using ஒத்தருவா தர for villain intro. எனக்கு அந்த I didn't you know why they used, I don't know, like I thought நான் ஏதோ நினச்சி பார்த்தேன் அதுக்கும் இதுக்கு என்ன கனெக்ஷன். We can't talk about this film the way we normally talk about. See, for example, விடாம வச்சுன்னா we can say okay the language problem கொஞ்சம் ஒர்க் ஆகல, இது சம்திங் ஒர்க் ஆகல, இந்த how was that adultery angle, and we can talk about those things. இதில் அந்த மாதிரி பேசுகிற மாதிரி ஒன்றுமே இல்லை. இந்த முறை வந்து குட் பேட் அக்லிக்காக வந்து நம்ம சந்திக்கிறோம். ஸோ உங்களோட ரிவ்யூலேயே பெரும்பாலுமான விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ நான் எப்படி இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்த வந்து நான் ஹைலைட் பண்ண ஆசைப்படுறேன். திஸ் ஒரு ஃபேன் பண்ண ஒரு படம், ஃபேன்ஸ்க்காக ஒரு படம் அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஆமா எனக்கும் அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ நம்ம படத்தை பத்தி ஒரு அனாலிசிஸ் அப்படின்றத தாண்டி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இந்த கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். டூ திங்ஸ். ஒன்று, இந்த படத்தை பெருசாக அனலைஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இது ஒரு சரவடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் ஜஸ்ட் அ சீரீஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ என்னதான் ஏதோ ஒரு கதை ஒய்ஃபு சன் எதுவெல்லாம் போயிருந்தாலும் இது வந்து பேசிக்லி வந்து எவ்ரி மூமெண்ட் நான் உடச்சி ஏதாவது ஒரு ஃபேனுக்காக பண்ண போகிறேன் அப்படின்ட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லைக் ட்ரிஷா வந்து கிட்னாப் ஆகிற மூமெண்ட் வந்து ஆக்சுவலி யூ திங்க் இட் பி அ டென்ஸ் மூமெண்ட், பட் அதில் அவங்க லேசான்னு சொல்கிறாங்க. ஸோ யூ டோன்ட் டேக் எனி ஆஃப் இட் சீரியஸ்லி. ஸோ எனக்கு என்னன்னா ஒரு 15 minutes மட்டும் 15-20 minutes மேபி 30 minutes I was like okay it's fun and all that, but அதுதான் படம்னு தெரிஞ்சோன்னா after a while it got a little exhausting for me. So but then maybe I'm not the target audience, but I see the point is இப்போ இது ஃபேன் பாய் ஃபில்ம்னா அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணோம்ல. பட் நம்மளுக்கு என்ன மாதிரி படம்னு we can't say why didn't you do it like this. அது என்ன படம் பண்ணியிருக்காங்களோ அந்த படத்தை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணோம். And I think from that point of view it's a successful film. அண்ட் இது வந்து நிறைய ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தியேட்ரிக்கலா நிறைய மொமெண்ட்ஸ் அந்த ஒர்க் ஆகுற மாதிரி அப்படிதான் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் அது they want moment after moment after moment. ஸோ அவங்க எழுதியிருக்கிற விதம், அவங்க ஃபில்ம் பண்ணியிருக்கிற விதம் எல்லாமே வந்து இட்ஸ் டு கிரியேட் மொமெண்ட்ஸ். ஸோ ஐவ் ஹேட் குவைட் அ ஃபியூ டிரெக்டர்ஸ் காலிங் மீ அண்ட் சேயிங் இதுதான் ஃபியூச்சர் ஆஃப் சினிமாவா, இப்படி தான் வந்து லைக் இனிமேல் நரேட்டிவ் சினிமா பார்க்கவே மாட்டாங்களா, இந்த மாதிரி ரீல்ஸ் மாதிரி சினிமா தான் பார்ப்பாங்களான்ட்டு. ஐ said I don't know, இந்த படத்தை பொறுத்து தான் இருக்குது. ஐ டோன்ட் நோ இந்த படத்தை வச்சு நம்ம சொல்லாமா இல்லையான்னு தெரியல, பிகாஸ் இட்ஸ் டூ சூன். பட் மேபி ஐ டோன்ட் நோ, மேபி திஸ் குட் ஆல்சோ பி த ஃபியூச்சர், பிகாஸ் பீப்புள் வில் சே கதையெல்லாம் வேணாம், ஜஸ்ட் மொமெண்ட்ஸ் இருந்தால் போதும், சம்திங் லைக் தட். ஸோ இப்போ எனக்கும் அதே கேள்வி தான் சார் இருக்குது. இப்போ இது வந்து இந்த படத்தை வந்து எப்படி நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறதா, இஸ் இட் ஒர்க்கிங் ஆர் நாட் ஒர்க்கிங் அப்படிங்கிறது? ஏன்னா நோ ஐம் சேயிங் ஒர்க்கிங் ஆர் நாட் ஒர்க்கிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி அ பர்சனல் திங், ரைட்? இப்போ எனக்கு ஒர்க் ஆகும், உங்களுக்கு ஒர்க் ஆகுது, தட் கைண்ட் ஆஃப் அ திங். பட் ஈவன் இஃப் ஐம் அ ஃபேன் ஆஃப் அன் ஆக்டர், ஐ டோன்ட் நோ இஃப் ஐ வாண்ட் டு வாட்ச் 2 hours. சி இப்போ வந்து இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க the punch in the interval point is I am waiting அப்படின்ட்டு அஜித் வந்து விஜய் டைலாக் சொல்கிறது வந்து அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னாங்க. I'm saying they could have found another Vijay dialogue, no? Because I am waiting is such a tired and old and it's so done to death.
விஜய் படத்துலேயே ஒரு 4 வாட்டி வந்தாச்சு. விஜய் சேதுபதி வந்து மாஸ்டர்ல வருவார். ஸோ இட்ஸ் லைக் அந்த ஐ எம் வெயிட்டிங் அந்த 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 இப்போ இட்ஸ் அ மீம். இப்போ யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, யூ டோன்ட் கால் பேக், தேர் ப்ராப்ளி கோயிங் டு சென்ட் யூ தட் ஐ எம் வெயிட்டிங் அஸ் அ ஜிஃப் ஆர் சம்திங் லைக் தட். இது வந்து 10 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ போயிட்டு ஐ எம் வெயிட்டிங் வந்து இன்டர்வல் வந்ததுன்னா இட் சீம்ஸ் லைக் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு புரியுது, பட் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. பட் it all depends. If people just want to just have a good time, I guess it's okay. But ஓகே. இப்போ நான் ஏன் இது வந்து இப்படி கேட்டேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு நோக் அண்ட் கார்னர் ஆஃப் ஹிஸ் மேனரிசம்ஸ், டைலாக்ஸ், எப்படி டேர்ன் பண்ண போறாரு, எல்லாமே எந்த படத்துலேருந்து இப்படி டேர்ன் பண்ணாங்கன்னு எல்லாமே ஞாபகம் இருக்கும். பட் எல்லாருக்குமே அந்த அந்த ரீகால் வேல்யூ எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது சார். அதான் இல்லை. ஸோ த திங் இஸ், சில பேர் வந்து there is something called ambient viewing, that is second screen viewing. நீங்க படத்தை பார்த்துட்டு சில பேர் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பரிச்சயமான விஷயம் வந்தது, ஏதாவது அவங்களுக்கு அட்ராக்டிவ் ஏதாவது வந்ததுன்னா they look at the screen, otherwise they'll be looking at the phone. So I guess that's how many people view films these days. So அதுல ஒரு பெரிய the point is, இந்த படத்தை ஏன் நான் வந்து I feel it cannot be analyzed is because it's a series of, it's a straight line, like இதுல ஒன்றும் கதை இப்படி போச்சா, ஆனால் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணாங்களா, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. பிகாஸ் இட்ஸ் சீரியஸ்லி எவ்ரி சீனில் நான் எவ்வளோ அஜித்துக்கு ரெஃபரன்ஸ் போட முடியுமோ, எவ்வளோ அஜித் ஒமாஷ் வைக்க முடியுமோ, அதுதான் என்னோட பாயிண்ட்டே. இப்போது இந்த படத்தை அனலைஸ் பண்ணுறது பஞ்சுமேட்டை அனலைஸ் பண்ணுற மாதிரி. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு பஞ்சுமேட்டை வாங்குறீங்க, நீங்கள் அதை தின்றீங்க, சில பேருக்கு வந்து ஒரு 2 வாயிலே திகட்டிடும், சில பேர் வந்து ஃபுல்லாக முடிப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த படம். எனக்கு ஒரு 20 to 30 minutes it was okay, பட் அதுக்கப்புறம் I was like, oh my god, படத்தில் வேறு ஒன்றுமே இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. சில பேருக்கு ஒர்க் ஆகலை. பர்சனலாக உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை அப்படி சொல்லாமா சார்? ஒர்க் ஆகலைன்னா the film is successful in what it wants to do. That's what I'm saying. The way I judge a film is, if the film is trying to do this and it does that well, it's a successful film. So அந்த விதத்தில் இது successful film தான். பிகாஸ் இது ஒன்றும் பெருசாக நான் வந்து உலகத்தையே மாற்ற போகிறேன், இந்த கதைனால சொசைட்டியை மாற்ற போகிறேன், அந்த மாதிரிலாம் சொல்ல. நான் வந்து அஜித்தை செலிப்ரேட் பண்ண போகிறேன். அதான் படத்தோட மிஷன் and it's doing that. So அந்த விதத்தில் பார்த்தா சக்சீடட்ல. பட் எனக்கு வந்து பர்சனலாக இது வந்து ஒரு இட்ஸ் லைக் இன்ஸ்டாகிராமில் சப்போஸிங் there's an Ajit Reels page, it's like watching 2 hours and 15 minutes of that. That's a lot of time. I don't know if, like, I'm not that much of a fan of anybody. Like forget Ajit or Vijay, anybody. Like யாருமே எனக்கு அந்த ஒரு சேஞ்சே இல்லாமல் 2 hours and 15 minutes அதே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, I'm not a fan of any actor or director or anything like that. So I guess அதோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு it will be like whatever it is. ஸோ அதுதான் நான் கேட்க வரேன். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு 4-5 days டார்கெட் ஆடியன்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஃபேட் ஆஃப் த ஃபிலிம் சார்? அது எனக்கு தெரியல. பிகாஸ் people might still say, okay, I really like the way they mounted the film. They had really taken a lot of care to like ஒரு லாவிஷா ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூஸ்லாம் நல்லா பெருசாக இருந்தது. It is like watching a like very rich compositions and all that kind of stuff. So at least ஒரு surface level it was easy on the eye. ஒரு பெரிய big screenல பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. The looks, the colors, the clothes, that everything was like watching something very classy and nice. So it was not a hard movie to watch. Yes. That might be enough, like to, because first of all ipo vera padamum illa, and it's a very long weekend. It's a long weekend, and I think till retro I don't think there is another big, the Sundarsi padam varudhu, but that's next week. Ama month end nenikiren, something like that. So and anyway and the audience konjam idu, so I think it will carry on for a while. I don't know, but I think Saturday Sunday அப்புறம் Monday தான் தெரியும் நினைக்கிறேன் how it's going to do. Again Tuesday Wednesday Thursday Friday திருப்பி லீவ். அந்த 3 days அப்புறம் திருப்பியும் ஹாலிடேஸ், Good Friday அந்த Saturday Sundays கம்மி. அப்படியா? Okay, maybe okay, that's true. So எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தா, I think ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ஒரு படத்துல வந்து எல்லா தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸும் கரெக்டாக லேண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. I think இந்த படத்துல எல்லா அந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருந்தது, இப்படி இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணது எல்லாமே ஒர்க் ஆயிருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. எக்ஸப்ட் ஃபார் ஒரு சஸ்டெயின்டாக அந்த பாடல்கள் போனது, அந்த சாங்ஸ் யூஸ் பண்ணது வந்து கொஞ்சம் சஸ்டெயினாக போனது தவிர மற்ற எல்லா பஞ்சஸுமே வந்து ஒரு மாதிரி கரெக்டாக லேண்ட் ஆயிருக்கோன்னு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அப்படி இல்லையா சார்?
பட் தட்ஸ் குட்ல, உங்களுக்கு லேண்ட் ஆச்சுன்னா நல்ல விஷயம் தானே. எனக்கு ஓகே சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு தானே சார் நிறைய பேர் இல்ல இருக்காங்க. பட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல எனக்கு ஒரு மாதிரி திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. திருப்பியும் ரிப்பீட்டா அதே தான் Yeah, வரும். so- அந்த so பேட்டர்ன் it was மாதிரி. easy. See, it was an easy movie to watch. It was not Boring like it was movie, not அந்த boring. மாதிரி. It was like ஒரு but after a point it was like, oh இதான் படமா, அந்த மாதிரி ஒரு feeling, like it became that. So that's what I'm saying. See, the film is a successful film because அது என்ன பண்ண பாக்குதோ the film does it very well. But நம்ம வந்து ஒரு எதுக்கு ஒரு படத்துக்கு போறோம், ஒரு some kind of story is there, some kind of people are, see இதுல ஸ்டோரி இருக்கு but they're not taking it seriously because they're using everything to celebrate அஜித்ல. அதுதான் சொல்றேன். See like ஒரு it's like a reels film. It has some high moments and it's nice and all that, but beyond a point I'm like okay, I'm going for the ride அந்த மாதிரி இருக்கே தவிர எனக்கு வந்து பெருசா வந்து ஒரு எனர்ஜி அந்த மாதிரி இல்ல. I think those moments landed for you better. எஸ் சார். எனக்கு வந்து அந்த பாட்டு யூஸ் பண்ணாங்கல்ல சார், அதெல்லாம் கொஞ்சம் லென்த்தியா யூஸ் பண்ணது வந்து இளமை இதுவா இருக்கட்டும், ஒரு ஒத்த ரூபா தாரேன், அதெல்லாம் திருப்பி ரொம்ப ரெண்டு தடவை 3 தடவை அப்படிலாம் வந்து எனக்கு actually I didn't understand why they were using ஒத்த ரூபா தாரேன் for villain intro. எனக்கு அந்த I didn't you know why they used, I don't know, like I thought நான் ஏதோ நினைச்சு பார்த்தேன் அதுக்கும் இதுக்கு என்ன கனெக்ஷன், ஓகே சம்திங். ஸோ சும்மா ஒரு ஜாலி வைப் வைபா இருக்கிற அந்த வில்லன் வந்து see those are the things, you know, it's like அவர் எங்க இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, you're not taking him seriously. So when you don't take the villain seriously, the story kind of goes for a toss because you know that see anyway வந்து ஹீரோ வந்து வில்லனா என்னதான் பண்ணாலும் is going to win over the villain. அதுக்கு மேல வந்து நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே villain is going to be ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, just you know like basically it's just going to be empty threats na. That's what இது வந்து அதான் நான் சொல்றேன்ல, இது வந்து ஒரு we can't talk about this film the way we normally talk about. See for example விடாமுயற்சினா we can say okay the language problem கொஞ்சம் ஒர்க் ஆகல, இது something ஒர்க் ஆகல, இந்த how was that adultery angle, and we can talk about those things. இதுல அந்த மாதிரி பேசுற மாதிரி ஒண்ணுமே இல்ல இந்த படத்துல. It's like I think the fans will find it good. I think the general public may find it mid. But யாரும் அஜித்னா அவ்வளோ ஃபெமிலியாரிட்டி அவர் I mean அங்கங்க அஜித் படம் பார்த்துருக்காங்கன்னா they might just be like okay. இது என்ன டைட்டில் மாதிரி சொல்றீங்க, குட் பேட் அக்லி மாதிரி. Yeah, like அவங்க வந்து இது பண்ணிருக்காங்கல. So I like the idea that a man is like who's trying to be good is forced to become bad again because his son is kidnapped and then he becomes really ugly to his villains அந்த மாதிரி. பட் ஒரு அந்த ஐடியா வந்து ஒரு டைட்டில் லெவலுக்கு மேலே போகவே இல்லை பிகாஸ் see நம்ம அந்த கதையே எதுக்கு பார்க்குறோம், we just watching. Why do we normally listen to a story? Because we want to know what is next. அடுத்த திருப்பம் என்ன, அடுத்த இந்த கேரக்டர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த கேரக்டர் என்ன பண்ணுவாங்க, அதுலலாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ இதுல வந்து அடுத்த செலிப்ரேஷன் என்ன, அடுத்த அஜித் ரெஃபரன்ஸ் என்ன, அடுத்த அது அப்படிதானே இந்த படமே போகுது. ஸோ யா தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஸோ இன்னொன்று சரி, அஜித் சாரோட அந்த நம்ம பெரிய டாப் ஹீரோஸோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது எப்போதுமே வந்து நம்ம தியேட்ரிக்கலாக வந்து அதுதான் வந்து அந்த கரிஸ்மாவே இல்லையா சார். இந்த படத்தில் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருந்த மாதிரி, ஒரு பயங்கர மெஜஸ்டிக்காக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. I thought he looked damn good. He was dressed in all kinds of very expensive clothes. He looked very good. So yeah, but I think that like அந்த மங்காத்தால இருந்த ஒரு screen presence was genuinely coming from the story. The character he was playing, and oh my god இந்த மாதிரிலாம் பண்ணுவாரா இவரு, all those kinds of things that was happening. இதுல வந்து ஒரு கிளாமரஸ் ஃபோட்டோ ஷூட்ல ஒரு ஹேண்ட்ஸம் மாடல் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. எனக்கு பஞ்சா ஒன்றும் லேண்ட் ஆகல, பட் he looked very good. He looked like happy in his surroundings. பட் அந்த படம் நான் தான் சொல்றேன்ல, அந்த படம் தான் அதுக்கு மேலே இந்த படத்தில் நம்ம யூஸ்வலாக சொல்கிற பிகாஸ் சி சப்போஸிங் சே வீரதீரசுரனில் அந்த தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் என்னென்னு அதில் இருக்குது. பிகாஸ் அதில் வந்து இட்ஸ் 2.5 hour மூவி, அதில் வந்து மேபி there are 5-6 big theatrical moments. ஸோ பேசலாம். But when a movie is only theatrical moments, அதில் என்ன you can't talk about theatrical moments because that's all the film is. And அப்படி தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ நம்ம திருப்பி அதே அதை பற்றி புரியுது. லைக் அதான் ஒரே ஒரு விஷயம் சார், இப்போ வந்து ஜென்ரலா வந்து சொல்லுவாங்கல்ல சார், இது வந்து என்டர்டெயின்மெண்ட்கான படம், நாட் ஒன்லி திஸ் ஃபிலிம், ஜென்ரலா ஒரு என்டர்டெயின்மெண்ட்கான படம், அதுல ஏன் லாஜிக் எதிர்பார்க்குறீங்க? அப்படி கேட்குற கேள்வி ஃபர்ஸ்ட் ரைட்டு நீங்க நினைக்கிறீங்களா சார்? நோ, பிகாஸ் இப்போ நான் எதுக்காக அது வந்து தியேட்டரில் உட்காந்துருக்கேன், இப்போ நான் என்னோட பர்பஸ் என்னங்கிறது தட் இஸ் இம்பார்ட்டன்ட். என்னோட பர்பஸ்னா மை பர்பஸ் மே பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யோர் பர்பஸ். சி ஐ வாண்ட் டு வாட்ச் சம்திங் தட் இஸ் ஐதர் எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டை விட என்கேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இஃப் யூஆர் என்கேஜ்ட் யூ கேன் பி என்டர்டெயின்மெண்ட்னா ஏதோ சிரிக்க வைக்கிற மாதிரி இல்லை ஜாலி பண்ண வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. என்கேஜ்மெண்ட் இஸ் லைக் இட் கிரிப்ஸ் யூ. It can grip you in a funny way, it can grip you in a sad way, it can grip you in a thrilling way, whatever it is. So I like that. So I like that engagement factor. Idhula and engagement factor illa because it's like idha padam அப்படினு அவங்க போயிட்டு இருக்காங்கல. So I think beyond a point I would be wrong if I said இது ஏன் நான் நினைக்கிற படம் இல்ல, because that is not my right. I cannot criticize the director for that because அவர் எடுத்த படத்தில் வேணால் எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லைன்னு சொல்லலாம். பட் நீங்கள் ஏன் இந்த படத்துக்கு பதிலாக அந்த படம் எடுத்தீங்கன்னா ஐ கான்ட் ஆஸ்க் ஹிம், பிகாஸ் தட் இஸ் த டைரக்டர்ஸ் கிரியேட்டிவ் ஃப்ரீடம். அதை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. வி கான்ட் கோ டு அ மூவி அண்ட் சே வை டிட் யூ மேக் திஸ் மூவி. த மூவி இஸ் அ ஃபேன் பாய் மூவி, அதுதான் படம். ஸோ அதை வந்து நீ ஏன் சீரியஸாக வந்து படம் எடுக்கலன்னு ஐ கான்ட் ஆஸ்க். தட் இஸ் கோயிங் அகேன்ஸ்ட் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன்ல. ஸோ அது லாஜிக் வந்து யூ கேனாட், ஒன்ஸ் யூ நோ த மூவிஸ் லைக் திஸ் you cannot go with logic. பட் ஜென்ரலா அந்த क्वेश्चन வந்து எல்லாத்துக்குமே பொருந்தாது இல்லையா சார்? இந்த படத்துக்கு லாஜிக் எதிர்பார்த்து வராதீங்க அப்படின்னு சொல்றது ஓகே, பட் ஜென்ரலா ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் நீங்க லாஜிக் எதிர்பார்க்க கூடாது அப்படின்றது. இப்போ இந்த சுந்தர் சி படம் இல்ல, அது ஐ டோன்ட் திங்க் பீப்புள் வில் சே இதுல என்ன பெரிய லாஜிக், பிகாஸ் as long as நம்ம லைக் எவ்ரி 10 minutes we laugh அந்த மாதிரி that's the general expectation. So சில படங்கள் வந்து we don't need that logic, but சில படங்கள் we want logic. ஸோ நீங்கள் இப்போ விடாமுயற்சி எடுத்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து த ரீசன் a lot of people were unhappy with it was because அது என்ன ஏதோ அடல்ட்ரின்னு சொல்கிறாங்க, அது யார் அந்த பர்சன், அவங்க நிஜமாவே அடல்ட்ரி பண்ணுறாங்களா, கடைசியில் வந்து அவங்க she goes back to his arms I love youங்கிறாரு அவரும், அவங்க அது யார் அந்த இன்னொருத்தன் பேச மாட்டேங்கிறாங்க. சரி ஏதோ ஒரு அந்த ஆளை மறைச்சு இவர் ஒரு ஜென்டில்மேனை காமிக்கிறாங்க. பட் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் லைக் இஃப் யூ டிஸ்கவர் தட் யுவர் பார்ட்னர் இஸ் சீட்டிங் ஆன் யூ, யூ மே நாட் கெட் violent, but you'll definitely feel upset. You'll feel like shit, what happened now? Okay, I know things have not gone right, but இந்த அளவுக்கு பேடா எனக்கு தெரியல என்னாச்சு, வாட் ஹேப்பன், ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்ல, ரியாக்ஷன் டு த இதுல ஏதோ ஓகே நீ அடல்ட்ரி பண்றியா ஓகே பாய் அப்படின்னு ஏதோ போயிட்டாரு. ஸோ இட்ஸ் லைக் வாட் இஸ் தட் சீன் லைக். ஸோ தட் அந்த மாதிரி ஒரு நீங்க எடுத்து வந்தா லாஜிக் இஸ் இம்பார்ட்டன்ட். லாஜிக் அஸ் இன் இமோஷனல் லாஜிக். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சீனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லைக் ஆல்வேஸ் சே இஃப் யூ ஜஸ்ட் ஹாவ் அ பாய் கேர்ள் லவ் ஸ்டோரி you can just start it off immediately. Boy likes girl or girl likes boy and takes it off immediately, okay? But if you say a boy likes a girl who cannot see, then you need a bit of explanation to get into that story, because that boy, mentally there's a bridge to be crossed to get to that point. அதுக்கு வந்து அது கன்வின்சிங்காக இருக்கணும்னா அது ஏன் வந்து he goes to that, like அது என்ன attraction. So because so that's you understand, like it's an unusual situation. So whenever you have a slightly unusual situation, you have to explain a bit, so that because cinemaங்கிறது highly compressed form of reality. So இப்போ வந்து ரியல் லைஃப்ல அந்த பாயும் கேர்ளும் 3 மாசம் பேசி பழகி ஓ பரவாயில்ல பார்க்க தெரியல பட் she can't see but I still love her அந்த மாதிரிலாம் இருக்கலாம். பட் இது வந்து நீங்க 5 நிமிஷத்துல காமிக்கிறீங்கன்னா பட்டுன்னு ஒரு ரீசன் கொடுத்தா தான் வந்து லைக் அது கனெக்ட் ஆகும். அந்த கனெக்ஷன் தான் லைக் இட்ஸ் crucial for like when what you're calling logic is basically, do I feel connected to this movie? Do I feel like these people are doing the correct things in that situation? அது வந்து நான் பண்ற திங்கா இருக்க வேணாம், பட் அட்லீஸ்ட் அவங்க வேர்ல்ட்ல அது கொஞ்சம் கரெக்டா அமையணும், அவ்வளவுதான். ஓகே சூப்பர் பெஸ்ட் சார். இப்போ நிறைய ரெஃபரன்சஸ் இருந்தது, நீங்க ரிவ்யூல கூட சொல்லியிருந்தீங்க அஜித் சார் அவரோட அந்த மூவி போஸ்டர்ஸ் பார்த்து அந்த ரியாக்ஷன் I love that scene because I thought, see in a way every time an actor does a new role, he's destroying his past la. Like நான் இந்த ரோல்லாம் பண்ணிருக்கேன், I am throwing it into the fire and I'm going to like reinvent myself அந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல. I thought maybe they're going somewhere with that. But அது வந்து
just ஒரு மொமெண்டா போச்சு. They just wanted to show the various looks of Ajit, I think. So I think ஸோ எந்த நீங்க யாருக்குமே அவ்வளோ ஃபேன் இல்லை, பட் இருந்தாலும் சில படங்களுடைய ரெஃபரன்சஸ் உங்களையும் எக்ஸைட் பண்ணியிருக்கும்ல சார்? இதுலயா? அப்படி என்னென்ன படத்தோட ரெஃபரன்சஸ் உங்களுக்கு ரொம்ப I've forgotten the film frankly, but பில்லா இருந்தது, அமர்கலம் இருந்தது, ஆல்மா டோல்மா இருந்தது, வாலி இருந்தது. I like that Wali rush because and the twinsங்கிற கான்செப்ட் ட்விஸ்ட் பண்ணி போட்டது. I think that was interesting, and I think I don't know, பில்லாவோட அந்த Billa, that was good. நான் சொல்ல, see, I more than like இது நல்லா இருந்து அது நல்லா இருந்து, overall it was an easy watch, and like it was a classy watch. It was an easy watch, it was a classy watch, it looked very nice on the big screen, and like Ajit looked very good, everybody else looked very good. It was not like felt 2 hours 15 minutes. The reason is normally 2 hours 15 minutes period, like it's not a long time, but because this was just happening, the only thing that was happening is Ajit reference, Ajit reference, Ajit reference. That depends, I guess, on how big a fan you are. இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க வந்து நாள் பூரா வந்து அஜித் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா, that I guess 2.5 மணி நேரம் is nothing for you. But for me that seemed like a little too much. Okay. Like, see, because you're structuring your movie like reels. இப்போ தள்ளுமாலாங்கிற படம், கலித் ரஹ்மான் படம், that's also structured like reels, but there's a screenplay reason for that format. There's a fast movement and the cuts keep coming a certain way. But இது அது இல்லை. இது என்னன்னா, நான் இந்த படத்தை பார்த்துட்டு அப்புறம் நான் இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ so it's like after a point you're like, okay, it's well made, it's nice, I think fans are going to enjoy it, and I think fans are enjoying it, and beyond that, I don't think I can't see it a second time. Okay. I don't think I like, if you're not a hardcore fan, I think ரெண்டாவது வாட்டிலாம் பார்க்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து மற்ற கேரக்டர்ஸில் எதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குவர்க்கியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது? அர்ஜுன் தாஸ், அஃப்கோர்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் அர்ஜுன் தாஸ் பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஹி வாஸ் டான்சிங், கிராக்கிங் ஜோக்ஸ், அந்த மாதிரி எப்போவுமே ஒரு ரக்கர்டாக பார்த்துட்டு இதில் கொஞ்சம் அந்த எல்லா I think I liked Trisha because, like, see, she's kind of playing her age, she looks fantastic, she kind of like, looks glamorous enough to be whatever she is, a heroine or whatever it is, but at the same time அவங்க சொல்றாங்க, I don't mind acting like the mother of an 18-year-old and all that. So, and that's good. I think it's interesting how people, like, women are reinventing their careers, because the northல நிறைய நடக்கும். because அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலியா பட்டோ ஒரு தீபிகாவோ அவங்களுக்கு மதர்ஹுட் இது அது வயசு அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது, because people don't care, they just want to see the pair on screen. but இங்க வந்து quite some time there was that big block in the south about, married heroine, இதுவா, அதுவா, older heroine, some like இல்ல எல்லாருக்குமே ஒரு 5-year ஷெல்ஃப் லைஃப் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொருத்தரவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. but to see an actor be here for so long, Lesa was 2002 or 3 or something like that, so 25 years, that's a long time. And to be at the top getting movies with Ajit and Vijay, Leo, and then ipo Thug Life with Kamal and Simbu, that's Ponniyin Selvan, that's quite amazing. So சூப்பர் சார். ஐ திங்க் என்ன சொல்லணுமோ வந்து ரொம்ப தெளிவாக அழகாக நீங்கள் வந்து சொல்லி நான் தெளிவாக சொன்னேன், எனக்கு தெரியல, பிகாஸ் அதே பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து, பட் ஆல்வேஸ் a pleasure talking to you. எஸ் சார், சேம் ஹியர் சார். அடுத்த படத்தில் சந்திப்போம். எஸ் சார், தேங்க் யூ சார். ஏகே வராரு, வழி விடுறா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம்.